வணக்கம். நம்மில் பலருக்கும் வயசாகும்போது வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கால் பலவீனம். ஆனா அந்த பலவீனத்தால நம்ம தன்னம்பிக்கையையும் சேர்த்து இழக்கணுமா என்ன? இந்த பகுதியில உங்க கால்களோட இழந்த பலத்தை திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் தைரியமா நடக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே என்ன செய்யலாங்கிற சில ரகசியங்களை தான் பார்க்க போறோம். நான் கேட்குற சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. கொஞ்ச தூரம் நடந்தாலே போதும்னு கால் வலிக்குதா? இல்ல நடக்கும்போது தடுக்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த பயமே போதும், நம்மளோட சுதந்திரத்தையே அது பறிச்சிடும். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட போக முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்க வேண்டிய நிலையே இது உண்டாக்கிடும். இது ஒரு மோசமான சக்கரை மாதிரி. யோசிச்சு பாருங்க. முதல்ல விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் வருது. அந்த பயத்தால நம்ம நடக்கிறதையே குறைச்சிக்கிறோம். நடக்காம இருக்கிறதால என்ன ஆகுது? கால் தசைகள் இன்னும் பலவீனமாகுது. கால்கள் பலவீனமாக ஆக நடக்கிறதுக்கான பயம் இன்னும் அதிகமாகுது. இப்படியே இது தொடர்ந்துட்டே போகுது. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சக்கரத்தை நம்ம சுலபமா உடைக்க முடியும். இதுக்காக நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நிறைய செலவு பண்ண வேண்டாம். நம்ம சமையல் அறையில இருக்கிற சில சாதாரண பொருட்களே போதும் நம்ம கால்களுக்கு இரும்பு மாதிரி ஒரு பலத்தை கொடுக்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம தசைகள், மூட்டுகள், அப்புறம் நரம்புகள் எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டு கிச்சன்லயே இருக்கிற 5 சூப்பரான வைத்தியங்களை இப்ப பார்க்கலாம். இந்த வைத்தியங்கள் உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க மனசுல ஒரு புது நம்பிக்கையையும் உருவாக்கும். நம்ம லிஸ்ட்ல முதல் வைத்தியம் ஊற வச்ச உலர் திராட்சையும் பாதாமும். உடம்புல தெம்பே இல்ல, எப்பவும் சோர்வாவே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. இது உடலுக்கு உடனடி சக்தியை கொடுத்து நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கும். இத செய்யறது ரொம்பவே சிம்பிள். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 5-6 உலர் திராட்சையும் 5 பாதாமையும் தனித்தனி கிண்ணத்துல தண்ணி ஊத்தி ஊற வச்சிடுங்க. காலையில எந்திரிச்சதும் பாதாம் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. உலர் திராட்சையில விதை இருந்தா அதை எடுத்துட்டு அதையும் சாப்பிடுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், உலர் திராட்சை ஊறின தண்ணிய கண்டிப்பா குடிச்சிடுங்க. ஆனா பாதாம் ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்திடுங்க, அது நமக்கு வேண்டாம். ஏன் இது இவ்ளோ நல்லதுன்னா, உலர் திராட்சையில இருக்கிற இரும்புச்சத்து உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நல்ல எனர்ஜி கொடுக்கும். பாதாம்ல இருக்கிற மெக்னீசியம் நரம்புகளையும் தசைகளையும் பலப்படுத்தும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, சுகர் பேஷண்ட்ஸும் கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா திராட்சையில சர்க்கரையும் பாதாம்ல பொட்டாசியமும் கொஞ்சம் அதிகம். காலையில எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம், குறிப்பா மூட்டெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கா? நடக்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கா? அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த வெந்தய தண்ணி ஒரு சூப்பர் மருந்து. ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரி முழுக்க தண்ணியில ஊற வைங்க. காலையில முதல்ல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா அந்த வெந்தயத்தை நல்லா மென்னு சாப்பிடணும். நல்லா மெல்றது ரொம்ப முக்கியம். அப்போதான் அதோட சத்து முழுசா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியா இருந்தா இந்த கலவையை லேசா கொதிக்க வச்சு சாப்பிடலாம். இந்த வெந்தய நேர் மூட்டுகள்ல இருக்கிற இறுக்கத்தை குறைச்சு உங்க நடைய ரொம்ப சுலபமாக்கும். ஆனா ஒன்னு கவனிக்கணும், வெந்தயம் ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை குறைக்கும். அதனால லோ பிபி, அசிடிட்டி இல்ல அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகிறவங்க இதை தினமும் எடுக்காம வாரத்துக்கு ஒரு 3 தடவை மட்டும் எடுத்துக்கோங்க, அது போதும். சில நேரங்கள்ல பலவீனத்தை விட வலிதான் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தும் இல்லையா? வலி இருந்தா நடக்க முடியாது, நடக்காம இருந்தா கால் இன்னும் வீக் ஆயிடும். உடம்புல இருக்கிற வலியை போக்குறதுக்கு இந்த மஞ்சள் கலந்த பால் ஒரு அருமையான வழி. ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சுத்தமான மஞ்சள் தூள், அதோட ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்குங்க. இந்த மிளகுத்தூள் எதுக்குன்னா, மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த சத்து நம்ம உடம்புல முழுசா சேர்றதுக்கு அது ரொம்ப உதவும். இதை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா காலையில வலி இல்லாம ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கலாம். நம்ம உறுதியா நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் எலும்புகள் வலுவா இருக்கணும். அந்த எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு சூப்பர் காம்பினேஷன் தான் இந்த எள்ளும் வெல்லமும். ஒரு டீஸ்பூன் வறுத்த எள்ளை எடுத்துக்கோங்க. அது வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம். அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம், ரெண்டையும் சேர்த்து காலையில சாப்பிடுங்க. எள்ளை வறுத்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சுகர் இருந்தா வெல்லத்தை தவிர்த்துட்டு எள்ளை மட்டும் சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். உங்க கால்கள் எப்ப பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்கா? மரத்து போன மாதிரி உணர்றீங்களா? இது இரத்த ஓட்டம் சரியா இல்லைங்கிறதுக்கான அறிகுறி. இதை சரி பண்ணி கால்களுக்கு ஒரு இதமான சூட்டை கொடுக்கதா இந்த நெய்யும் சுக்குப்பொடியும். ஒரு 1/2 டீஸ்பூன் சுத்தமான மாட்டு நெய்ல 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் காரமா இருக்கும், அதனால வெறும் வயித்துல வேண்டாம். ஆனா ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இல்ல அசிடிட்டி பிரச்சனை இருந்தா இதை எடுத்துக்காதீங்க. இப்போ நாம 5 வைத்தியம் பார்த்தோம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல முயற்சி பண்ண வேண்டாம். உங்க உடம்புக்கு எது செட் ஆகுமோ அந்த 1 அல்லது 2 தேர்ந்தெடுங்க. ஆனா அதை விடாம நம்பிக்கையோட தொடர்ந்து செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டா எந்த பலனும் இருக்காது. ஓகே,
வீட்டு வைத்தியம் எல்லாம் ஒரு மருந்து மாதிரி தான். ஆனா இந்த பிரச்சனை திரும்ப வராம நிரந்தரமா தீர்க்கணும்னா நம்ம வாழ்க்கை முறையில சில முக்கியமான பழக்கங்களை கொண்டு வரணும். அது என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு 5 நிமிஷமாவது நடங்க. ரெண்டாவது, எலும்புக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின் டிக்காக காலை வெயில் ரொம்ப நல்லது. மூணாவது, தாராளமா தண்ணி குடிங்க. நாலாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் பாருங்க. அந்த தைரியம் தான் உங்க பயத்தை ஜெயிக்கும். சரி, இதெல்லாம் செஞ்சா எப்போ ரிசல்ட் தெரியும்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்ல போறது ஒரு பொதுவான கணக்கு தான். ஒவ்வொருத்தர் உடம்ப பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தொடர்ந்து முயற்சி செஞ்சா வெற்றி உங்களுக்கே. பாருங்க, ஒரு 5லேருந்து 7 நாள்லயே உங்க கால்ல ஒரு சின்ன மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10-14 நாள்ல நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா மாறும். ஒரு 3-4 வாரத்துல உங்க கால்கள் நல்ல வலுப்பெற்று நீங்க யாருடைய உதவியும் இல்லாம தைரியமா நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அசைவு தான் மருந்து. நம்ம உடம்பு அசைறதுக்காகவே படைக்கப்பட்டது. நாம அதை இயக்கிக்கிட்டே இருந்தா அதுவே தன்னை சரி செஞ்சுக்கும். அதனால சின்ன சின்னதா நகர ஆரம்பிங்க, ஆரோக்கியமா வாழுங்க. அப்போ உங்க பழைய பழத்தை திரும்ப பெற்று தன்னம்பிக்கையோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நீங்க தயாரா? இந்த பயணம் உங்களுக்கானது. முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. நிச்சயம் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள்.